ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருபிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எல்லாரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 415, பாமாலை 271 பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன். கீதம் 415, பாமாலை 271 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கு மகிமையும் பூமியிலே
மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்யுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் உலகில்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனந்திருமறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவறிந்திருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களார் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி உன்னித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் சுவாப பலவீனத்தினாலே தேவரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். 3 நாளைக்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு உத்தரவுகளையும் குறித்து பிரமித்தார்கள்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு இவரை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 516 பாமாலை 331 பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. கீதம் 516 பாமாலை 331 பாடுவோம். கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடநேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடைக்குறிச்சி சேசே கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக
இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்ட ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைகளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் மனமு வந்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுகிறபடி நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுங்கள் இல்லாத கிராமங்களிலே இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதியோர் இல்லங்களிலே வயதான நிலைமையிலே வீடுகளில் இருந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற பலவீனப்பட்டவர்களுக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதினே நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே பேர் உதவியாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த ஆராதனைகளை தாங்க முன்வாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற நாசிரியத்தை சார்ந்த திரு ராஜா சிங், திருமதி பிரமிளா ஜெயராணி அருமையான அம்மா, இந்த குடும்பத்தினருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே இந்த அருமையான தம்பதிகளையும் தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் வேறு இவ்வாறாக சொல்லுகிறது. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவர் தாமே அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா விதமான இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவளை பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கற்றுக் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில் ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை இப்பொழுதும் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்க, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் இயேசு ஞானத்தின் ஊற்று. நமது ஆண்டவராகிய கர்த்தர் ஞானத்தின் ஊற்றாக பிறப்பிடமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய அன்பு பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுக்குள் செல்லுகின்ற அருமையான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஊற்றாயிருக்கிற நமது அன்பின் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துதாமே எல்லா விதமான ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஞானத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கொலோசேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற
நமது ஆண்டவராகிய கர்த்தருக்குள் எல்லா ஞானமும் அறிவு இந்த பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவராய் கர்த்தர் இந்த பூமியிலே மானிட அவதாரம் எடுத்து வந்த பொழுது, அவர் வளரும் பொழுது ஞானமும் அவரோடு கூட சேர்ந்து எல்லா விதத்திலும் பூர்த்தியாக அவருக்குள்ளாக இருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அறிவையோ ஞானத்தையோ நம்மால் அளவிடவே முடியாதாம். 104ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை ரொம்ப ஞானமாக படைச்சாராம். இந்த பூமி அவருடைய பொருட்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த பூமியை ஆண்டவர் தமது ஞானத்தினாலே அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க, அண்ட சராசரங்களையும் தமது ஞானத்தினாலே படைத்தாராம். அது மாத்திரமல்ல, இந்த வானத்தை தமது பேரறிவினால் அவர் விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் அவ்வளவு பெரிய ஞானம் நினைச்சதுன்னா இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஆகவே தான் இயேசுவானவர் இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தை பார்த்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசி அந்த பேச்சு அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து அந்த ஞானத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஞானம் அத்தனை பெரியது, அத்தனை மேன்மை உள்ளது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் 3 வகையான ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வுலகத்தின் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதாம்? அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அது இந்த உலகத்தின் ஞானம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு இன்னொரு வகையான ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அது எப்படி இருக்குன்னு, அந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அது இருதயத்தில் கசப்பான ஒரு வைராக்கியம், விரோதம், பெருமை, இது எல்லாம் என்ன செய்யணும்னா நமக்குள்ளே இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேய்க்கு அடுத்த ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3ஆவதாக ஒரு ஞானத்தை குறித்து இதே யாக்கோபுக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதுமாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தம் உள்ளதாக இருக்கும். அது சமாதானம், சாந்தம், அது மாத்திரமல்ல இணக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது, நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு.
இப்படி 3 வகையான ஞானத்தை குறித்து வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம்தான் ஆண்டவர் தருகிற ஞானம், ஆண்டவர் கூலி இருக்கிற அந்த ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா தருகிறார். அது எப்போ வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது. இந்த ஞானத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் ரொம்ப உத்தமமானது. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பிரசங்கின் புஸ்தகத்தில் ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் நமக்கு கேடகமாக மாத்திரமல்ல, நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானமுடைய முகம் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் பிரகாசிக்கப்படுகிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானமுடைய முகம் பிரகாசிக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ஞானம் அத்தனை மேன்மையுடையதாக இருக்கிறது. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, நம்முடைய முகத்தை பிரகாசிக்கத்தக்கதாக அது இருக்கிறதாக வேதத்திலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீதிமொழி புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே ஆங்கிலத்தின் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இந்த உலகத்தில் என்னது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம். எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஞானம் மூலம் இந்த ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஞானம் அவனை என்ன மேன்மைப்படுத்தி விடுகிறது. அவன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்ன செய்யுதுன்னா கொண்டு போய் விடுகிறது. அமெரிக்க தேசத்தில் சிறந்த அதிபராக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். 1861ஆம் ஆண்டு அவர் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க தேசத்தின் அதிபராக அவர் பதவியேற்றார். ஆண்டவருக்கு பயந்த ஒரு சிறந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய தோற்றமெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய அந்த அளவிற்கு ஒரு அழகான தோற்றமெல்லாம் கிடையாது, பார்த்துக்கிட்டே. ஆனால் ஆண்டவர் மீது அளவு கடந்த ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதன், ஒரு சிறந்த ஒரு மனிதாவும் உள்ள ஒரு மனிதராக அவர் அமெரிக்க தேசத்திலே அவர் போற்றப்படுகின்றார். அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு அப்பொழுது இந்த உள்நாட்டு போர், இந்த புரட்சி படைகள் நிமித்தமாக பல கஷ்டங்களை இந்த அமெரிக்க தேசம் சந்தித்து கொண்டிருந்தது. இவர் பதவியேற்ற நாட்களில் ஏராளமான உள்நாட்டு குழப்பங்கள், பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தன்னுடைய படைக்கு செக்ரட்டரியாக, த செக்ரட்டரி ஆஃப் வார், அதாவது இந்த போர் படைக்கு செக்ரட்டரியாக ஒரு அருமையான மனிதரை அவர் நியமித்தார். அவருடைய பெயர் எட்வின் மெக்மாஸ்டர்ஸ் ஸ்டாண்டன் என்று பெயர். இந்த எட்வின் ஸ்டாண்டன் என்பவரை அந்த பதவிக்கு நியமித்த உடனே நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் இவரை இந்த உயரிய பொறுப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும், உயரிய ஒரு பதவி எதற்கு கொடுக்க வேண்டும் என்று பல பேர், இது ஆபிரகாம் லிங்கனோடு மிகுந்த நெருக்கத்தோடு கூட இருந்த நபர்கள் வந்து சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஸ்டாண்டன் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதர் எப்பொழுது பார்த்தாலும் ஆபிரகாம் லிங்கனை குறை சொல்லி கொண்டே இருப்பார், அவமதித்து கொண்டே இருப்பார். இவரும் வக்கீலாக பணியாற்றியவர் ஆபிரகாம் லிங்கன். இந்த ஸ்டாண்டன் சொல்லப்பட்ட மனிதரும் கூட ஒரு வக்கீல் தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் ஒன்றாகலாம் பணியாற்றியிருக்கிறாங்க. இவருடைய தோற்றத்தையும் இவருடைய பின்னணியையும் கொண்டு அவர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி லாங் ஆர்ம் ஏப் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படின்றால் நீண்ட கரங்களை உடைய குரங்கு அப்படின்னு சொல்வார். அந்த அளவிற்கு இவரை மிக பயங்கரமாக அவரை அவமதித்து அவரை அற்பமாக எண்ணுகின்ற ஒரு மனிதன் தான் இந்த ஸ்டாண்டன். ஆனால் அவரை தான் இந்த போர்படைக்கு செக்ரட்டரியாக நியமித்திருக்கிறார். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இப்படி உங்களை தாறுமாறாக விமர்சித்தவர், கீழ்த்தரமை பேசின மனிதனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்பொழுது அவர் அமைதியாக சொன்னார், இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த படையை நடத்துவதற்கு திறமையான மனிதர் இவர்தான். இவரை நியமித்தால்தான் இந்த பிரச்சனை நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே தான் இதை நான் தீர யோசித்து செய்தேன் என்று சொல்லி அவரை அந்த பதவிக்கு அமர்த்தினாராம். ஸ்டாண்டனே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நம்ம எப்போது இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, இவர் நமக்கு போய் இந்த பதவியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. ஆனால் எத்தனையோ கிரிட்டிசிசம் வந்த பொழுதும் கூட ஆபிரகாம் லிங்கன் தான் எடுத்த முடிவில் ரொம்ப சரியாக இருந்தார். சில வருடங்கள் மாதங்கள் கழிந்தது. அந்த பிரச்சனை எல்லாம் முற்றுப்புள்ளியாகிவிட்டது. இந்த ஸ்டாண்டன் இந்த ஆபிரகாம் லிங்கனை அப்படியே கூர்மையாக கவனித்து கொண்டே வருகிறார். இவர்கிட்ட இருக்கின்ற அந்த ஞானம், பொறுமை, தாழ்மை, அன்பு, கரிசனை எல்லாம் பார்த்த உடனே இவர் எப்படியெல்லாம் இவர் அவமதித்திருந்தாரோ அந்த எல்லா சிந்தனைகளும் இவர்கிட்ட அப்படியே மாறி போய்விட்டது. 1865 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 15 ஆபிரகாம் லிங்கன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அமெரிக்க தேசமே கண்ணீர் விட்டது. இந்த ஸ்டாண்டன் மனம் உடைந்து போனார். ஒரு காலத்தில் இந்த ஆபிரகாம் லிங்கனை அவ்வளவு ரொம்ப அற்பமாய் நினைத்த ஒரு மனிதன் மனம் உடைந்து போய் அவர் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நவ் ஹி பிலாங்ஸ் டு த ஏஜஸ். உலக புகழ்பெற்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் இப்பொழுது வரலாற்றுக்கு சொந்தமானவராக மாறிவிட்டார். எல்லா தலைமுறை மக்களுக்கும் இவர் சொந்தமானவராக வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார் என்பதாக அவர் சொன்னார். இதே போல் ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதனை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான பிரச்சனைகளையும் அதை சரி செய்துவிட்டு அந்த சிக்கலிருந்து அவனை உயர்த்தி மேன்மையான இடத்து கொண்டு செல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த ஞானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் இங்கு 5ஆம் வசனம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவ்வாறு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக இருக்கிற கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானத்திற்காக அவரை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். உண்மையான எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது தருகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கேன். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? அப்படி என்றால் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கு வேதத்தில் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறோம், நல்லது தாங்க. ஆனால் ஏன் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? ஆண்டவர் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் குறித்து அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். முதலாவதாக
ஆண்டவரை நோக்கி ஞானத்திற்காக செபிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களைத்தான், அந்த வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்ன, அது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது நீதிமொழி புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று வேதம் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையை வெறுப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யோசேப்பை குறித்து வேத இவ்வாறாக சொல்லுகிறது. இங்கு போத்திபாருடைய வீட்டிலே அவன் அங்கு இருக்கின்றான். யோசேப்பு அவன் செய்கிறது எல்லாவற்றையும் அவன் புத்திமானாக ஞானமுள்ளவனை செய்கிறதை கண்டு இதை போத்திபார் எல்லா பொறுப்பையும் யோசேப்பிட்ட கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பின் மீது இச்சை உடையவளாக இருக்கின்றாள். ஆகவே இது யோசேப்பை பாவம் செய்யும்படியாக பல நாட்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் இங்கே அழகாக சொல்லு 10ஆம் வசனத்தில் 39:10 நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இவனுக்கு நித்தம் இந்த யோசேப்புக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் அவன் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது பாவம் செய்யும்படியான தீமையான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியான வாய்ப்புகள் வந்த பொழுது அது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினந்தோறும் நித்தம் அந்த பிரச்சனை வந்த பொழுது கூட அதை அவன் உதறி தள்ளுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு கிடைத்த அவனுக்கு பலன் பாதாள சிறையிலே போடப்பட்டான். அங்கேயும் அவன் ஆண்டவருக்குன்பாக உத்தமனாக உண்மையோடு கூட நடக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவனை என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற வேளை வந்த பொழுது அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு முன்பாக அவனை உயர்த்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஞானத்தை உடையவனாக இந்த யோசேப்பு இருந்தபடினால்தான் எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவனை எதிர்த்துதானே உயர்த்தினார். ஆகவே தான் இங்கு நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த ஞானத்தை நீ மேன்மைப்படுத்தும் பொழுது அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை என்ன செய்யும், கனம் பண்ணும். பாருங்க, இந்த ஞானம் யாருக்கு வரும்? கர்த்தருக்கு பயப்படுற மனிதனுக்கு. இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக தீமையை வெறுத்த ஒரு மனிதனாக இருந்தபடினால அவனுக்குள்ள இந்த ஞானம் அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு, அவன் இருந்த இடம் பாதாள ஒரு சிறை. அவனுக்கு யாருமே கிடையாதுங்க ரெக்கமெண்டேஷனுக்கு, அதிலிருந்து தூக்கி மேலே கொண்டு வருவதற்கு, விடுதலையாக்குவதற்கு. ஆனால் அந்த ஞானம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறார். அந்த ஞானம் தாங்க ஆண்டவர்
தருகிற ஒரு ஞானம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மேன்மைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த உயர்த்த விரும்புகிறார். இந்த கல்வி ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாவித சிறந்த ஒரு பிள்ளைகளாக மேன்மையான ஒரு இடத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய ஞானம். இந்த ஞானத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும், நாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக. நம்ம ஜெபித்தால் மாத்திரம் போகாதுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம், தீமை வெறுக்கிற வெறுப்பு. தீமைக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. பாவத்தையெல்லாம் செய்துவிட்டு, நமக்கு விரும்பின காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு, தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் செய்துவிட்டு ஜெபம் பண்ணா, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுனா கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுறவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். ஆனால் அவங்க என்ன செய்யணும்னாக்கி தீமையை வெறுக்க வேண்டும், பாவத்தை செய்யக்கூடாது. எனக்கு முன்பாக என் கட்டளையின்படி நடந்து, என் வேத வசனத்துக்கு நடுங்கி, என் வார்த்தையின்படி யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் எனக்கு பயப்படுகிறவர்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நான் ஞானத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. ஞானம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்ந்த சிந்தை உடையவர்களுக்கு. அப்படி என்றால் என்ன பொருள்? தாழ்மை சிந்தை நமக்குள் என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தம்முடைய ஞானத்தை என்ன செய்தார்னா கொடுக்கிறாரு. வேதத்தில் வாசித்து பார்க்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்தான்னா உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தமது கிருபை என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்ந்த சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் சோதோம் குமோரா பட்டத்தை அழிக்கப் போகிற சொன்ன உடனே ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொன்னார். திரளான ஜனங்களுக்கு அவனை தகப்பனாக்கினேன் என்று சொல்லி அவனுடைய பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த ஆபிரகாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவன் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, இதோ நான் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறேன், நான் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறேன். அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். நீ 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கிபியோனிலே சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அவர் சொல்றாரு, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவனை பார்த்து கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ என்ன கேட்குறேன் பாருங்க. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதின் அந்த சிங்காசனத்தில், அந்த ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக நீ உயர்த்தினீர். சாலமோனுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நீ இவ்வளவு பெரிய கிருபை பாராட்டினீர். நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அவர் சொல்ல தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க
யாராலே ஆகும் என்றார். அவன் சொல்றான், ஐயா நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எண்ணிக்கைக்கு அடங்காத பெரிய ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் கிடையாது, இதெல்லாம் யார் செய்ய முடியும், எனக்கு ஒரு ஞானத்தை தா. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். நான் நிறைய படித்தவன், அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன் அவன் சொல்லலை. அவன் சொல்லலாம், நான் சிறு பிள்ளையா இருக்கிறையா, இந்த ஜனங்கள் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தயவு செய்து ஞானத்தை தார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம், தாழ்ந்த சிந்தையோடு கூட ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம். தேவன் அதை விரும்புகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லைங்க. அண்ட சராசரத்தையும் ஒரே ஒரு வார்த்தையினால் அவர் உருவாக்கினார். எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் கர்த்தர் உருவாக்கினார். வானாதி வானங்களுக்கும் கொள்ளாதவருமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவருக்கு முன்பாக நான் மாத்திரம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஞானத்தை அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இவருடைய ஞானத்தை குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். அவன் ஞானத்தை கேட்க உலகத்தின் பல பாகங்களிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தார்களாம். அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அன்பானவர்களே, இந்த ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு செல்ல விடுகிறது. எல்லா உலகத்தின் பல நாடுகளிலிருந்து சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அவனுடைய ஜெபம் ரொம்ப உகந்த ஒரு ஜெபமாக இருந்துச்சான், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமாக இருந்துச்சான். அவன் எப்படி ஜெபம் பண்ணினான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். அவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய அறிவோ ஞானமோ ஆஸ்தியோ தொழிலோ வேலையோ எல்லாம் குப்பங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போல இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் மேன்மைக்கு இது எதுவுமே ஈடாகாது என்பதாக அப்படி சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தருகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் பல இடங்களிலிருந்து சாலமோன் ஞானத்தை கேட்பதற்கு கூட்டமாக வந்தாங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறார். என்றால் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுக்கிறவர்களாக, பாவமான காரியங்களை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் ஒரு தாழ்ந்த ஒரு சிந்தையோடு கூட நம்மை தாழ்த்தி நாம் வர வேண்டும். 3ஆவதாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு ஞானம் உண்டு. சில பேர் எதையுமே கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் ஆலோசனை சொன்னால் கூட அது ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. என்னை விட சிறந்த ஞானம் உள்ளவன் யார் என்று நினைக்கின்ற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆலோசனையை கேட்கிறவிடத்திலோ ஞானம் உண்டு. நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இதே நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில்
14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை இல்லாதபடினால ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, விழுந்து போகிறார்கள். ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். ஆண்டவருடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், யாது செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு அவருடைய ஆலோசனை நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று ஆண்டவருடைய கிருபை நிரப்பப்பட்டவர் சொல்லுகிற ஆலோசனை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்று அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்ல அனுபவம் நிறைந்தவர்கள், ஆண்டவருடைய கிருபை பெற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை துச்சமாக மதிக்கிறபடினால பல பிரச்சனைகள் என்ன செய்தாங்கன்னா அவங்க சந்திக்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இங்கு சாலமோனுக்கு அப்புறமாக அவருடைய குமாரனாகிய இங்கு ரெகோபெயாம் என்ன செய்தான்னா இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். சாலமோனுக்கு அப்புறமாக முடிசூட்டப்பட்ட பிறகு இவளை தேடி அந்த தேசத்தின் மக்கள்லாம் வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஜனங்கள் சாலமோனுடைய காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஒரு சிறந்த ஞானவன் தான் சாலமோன் ராஜா, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் ஜனங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் 40 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கிறான் சாலமோன். அவன் 7 வருஷம் ஆலயம் கட்டியிருக்கிறான், 13 வருஷம் தன்னுடைய அரண்மனையை கட்டியிருக்கான், 20 வருஷம் கட்டட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இவனுடைய பாதி ஆண்டுகள் போய்விட்டது பாருங்கள். இப்போ இவ்வளவுத்துக்கும் இவன் யார்கிட்ட காசு வாங்கியிருப்பான்? இது ஜனங்கள்கிட்ட தான். வேலைகள் இவங்ககிட்ட தான் வாங்கியிருப்பான். ஒருவேளை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் இவங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. எது தெளிவாக நமக்கு வேதம் சொல்லவில்லை. ஆனால் இந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், இப்போமாவது கொஞ்சம் லகுவாக்குங்க. ஏன்னா இப்போ எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆலயம் கட்டுமான பணி எதுவுமே கிடையாது, எல்லாம் சாலமும் முடித்து வைத்து விட்டார். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்கள் மீது அனுசரணை இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டார். அனுப்பின பிறகு இவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் இந்த முதியோருடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்றார். வேற ஒன்றும் சொல்லலை, நான் உங்களுக்கு எல்லாம் செய்து தரேன், நல்ல வார்த்தை சொல்லுங்க போதும். அவன் இங்கே நினைச்சுவானா எப்போதும் உங்களுக்கு சேவம் பண்ணி ஜனங்கள் அப்படியே போயிடுவாங்க. அப்படி கொஞ்சம் பட்சமாக பேசுங்க. இதைத்தான் இந்த முதியோர்கள் ஒரு நல்ல ஆலோசனைக்காரர் இது அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவன் என்ன செய்தான், அதை தூர வச்சுட்டு தன்னுடைய இந்த பருவத்தில் இருக்கின்ற இளைஞர்களை என்ன செய்தான்னா கூப்பிட்டு கேட்கிறான். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்முடைய சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் அப்படின்னு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. 2 ஆலோசனை பாருங்கள். ஒன்று, முதியோர் நல்ல சாலமோன் கூட இருந்து தேவன் ஞானத்தை கேட்டவர்கள் இந்த முதியோர்கள். இன்னொரு வேறு எதுவுமே தெரியாத இந்த வாலிபர்கள். இந்த வாலிபர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க ரெகோபெயாமுக்கு, என் தகப்பனுடைய சுண்டு விரல்
எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாக இருக்கும். அப்படி போய் சொல்லு. அப்படி என்றால் என் தகப்பன் செய்ததை விட அதிகமாக நான் உனக்கு என்ன செய்வேன்னா நான் தொந்தரவு கொடுப்பேன். நீங்கள் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். இந்த உத்தரவு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஆலோசனையும் சரியாக சொல்லாத, இந்த விளையாட்டுத்தனமாக சொல்லி கொண்டிருக்கிற இது வாலிபருடைய பேச்சை கேட்டு செய்த நிமித்தமாக என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்த வசனங்களில் அந்த ஒரே ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்து போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள், வாலிபர்கள் பெற்றோர்கள் சொன்ன ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க. அது அவர்களுக்கு எட்டிய போல கசப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்பா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அம்மா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனோடு கூட இருக்கின்ற வயதில் இருக்கின்றவர்கள் எதை சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப அது இனிமையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. சில வேளைகளில் சில பெற்றோர்கள் வழியே இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை பார்த்து, எப்பா நீ சொன்னாதான்ப்பா கேட்பான் என் பிள்ளை, நீ சொல்லுப்பா, அவனை ஒழுங்காக வீட்டுக்கு நேரத்தை வர சொல்லு, அவன் கொஞ்சம் கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், அதுலேருந்து திருந்த சொல்லு, நான் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்க. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட இந்த அவனுடைய வயதை சார்ந்த அப்படி நண்பர்கிட்ட சொல்கிறாங்க தெரியுமா? காரணம், பெற்றோருடைய வார்த்தையை பிள்ளை கேட்கறது கிடையாது. அவனுடைய ஸ்டேஜில் இருக்கிறவங்க சொன்ன மாத்திரம்தான் அவனுக்கு எல்லாம் நல்லது போல் தெரிகிறது. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக சென்று விட்டது. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக உடைந்து போய்விட்டது. ஆகவே தான் நீதிமொழியின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வேத இவ்வாறாக சொல்லுகிறது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லாரும் பெற்றோர்களாகி நம்ம எல்லாரும் ஆண்டுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதில் நாம் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். இந்த ஞானந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை நாம் என்ன செய்யறோம்னா சம்பாதிக்க வேண்டும். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாழ்ந்து சிந்தை உடையவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கு. இன்றைக்கு நமக்கு இந்த வேத புத்தகம் எல்லா காரியத்திற்கும் சிறந்த ஆலோசனையை கொடுக்கிறது. நாம் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் காட்டுகிறபடி நாம் அந்த டிசிஷன் எடுப்போம் என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால், உண்மையாகவே நம்மை போல் ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த ஞானம் நம்மை மேன்மைப்படுத்துங்க, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், நிலையான ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வை தரும், நம்ம எல்லா வகையிலும் சிறந்த ஒரு மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தாமே நம்ம எல்லாருக்கும் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய கல்வி ஆண்டில் செல்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமாம். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 388, கிறிஸ்தவ கீர்த்தனை 397 பாடுவோம். எங்கும் புகழ் இயேசுராசனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கீதம் 388, கிறிஸ்தவ கீர்த்தனை 397 பாடுவோம். My
வளர் வாலிபரே, உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரான பக்தரோதுகிறார். எங்கும் போகலேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதனீங்களே தூயன் வீரரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதனீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கட்டிடுவி. எங்கும் போகலேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ஞானத்தின் ஊற்று என்று உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்களாக, தாழ்ந்த சிந்தை உடையவர்களாக, ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே அப்பா. இன்றைக்கும் இந்த ஞானத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக புதிய கல்வி ஆண்டுக்குள் செல்லுகிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் தயவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரம ஞானத்தினால் நிரப்பி அப்பா மிக சிறப்பாய் படிக்கவும், அப்படி எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக அரசு தேர்வுக்கென்று ஆண்டவரை ஆயத்தப்படுகிற இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. நல்ல மதிப்பெண் பெற்று அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவர் மிக ஆசீர்வாதமாக இருக்க, நல்ல கல்லூரியில் மெரிட்டில் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து படிப்பதற்கும் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா ஞானத்தையும் தாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உங்களுடைய ஞானம் எங்களுக்கு அவசியம். அநேக வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய சரியான ஆலோசனை இல்லாதபடினால எங்களுடைய தொழில்களில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் தனிப்பட்ட பல காரியங்களில் நாங்கள் ஒரு தோல்வி உள்ள ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். தோல்வியடைந்த ஒரு நிலைமையில் இருக்கிறையா. இது எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியை ஜெபிக்கிறையா. இன்றைக்கு உமது பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரை தோல்வி அடைந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ அது ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏன் எதற்கென்று நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சுவாமி. அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை நீங்கள் கொடுத்து அந்த துக்கத்திலிருந்து ஆண்டவரே அந்த தாழ்விலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப வாழ்விலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுடைய சில காரியங்கள் ஆண்டவரே, ஐயோ நான் தவறாக முடிவெடுத்து விட்டேனோ, நான் ஏதோ ஒரு காரியம் நான் அவசரப்பட்டு விட்டேனோன்னு சொல்லி வேதனையோடு புலம்புகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆனால் எந்த ஒரு நிலைமையில எங்களுடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் கூட உடைய பிள்ளைகளை சரி செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இது பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ தந்த கற்பத்தின் கனிகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் நிரப்பி அவர்களை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் துன்மார்க்கமான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறார்களோ, பாவமான வழியில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவை எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தவறாக ஆலோசனை கொடுக்கிற நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போனதை அறிந்திருக்கிறேங்க. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்புகின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. கர்த்தர் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்தின் வல்லமையிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக.
தேவையில்லாத நண்பர்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவரே அந்த சிநேகத்தை எல்லாம் கர்த்தர் முறித்து போடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, பெற்றோருடைய நல்ல ஆலோசனை நடக்கிற பிள்ளைகளாக, பிள்ளைகள் திகழும்படியாடு கிருபைகளை கொடுப்பீராக சுவாமி. கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சி இறந்த பிள்ளைகளாக பிள்ளைகள் வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி அப்பா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க. சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டு ஏற்ற வளர்ச்சியிலேன்னு சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். அயல் நாடுகளில் சென்று படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்யும்படியாக வேலை தேடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அயல் நாடுகளில் பணி செய்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே சுவாமி, உலகத்தினுடைய பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சுவாமி என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீரப்பா, நீர் கேடகமாக இருக்கிறீர் சுவாமி. உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கேடகமாக அடைக்கலமாக இருந்து எந்த தீங்கு அணுகாதபடிக்கு அந்த தேசத்தில் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல மாதங்களாக ஆண்டுகளாய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. என் பிள்ளைக்கு வெகு ஆண்டுகளாகி விட்டது, திருமண வயதெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக, எல்லா தடைகளும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கொண்டு வந்தவளை குடும்பமாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து தருபடியாக ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். திருமணமாகியும் அன்று குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற போது பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தயவாய் இறங்குவீராக, இறங்குவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீரே எங்களுடைய பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து இந்த குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிறமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயும் செய்யும் பிரித்து எடுத்து உடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லுவேன். கர்த்தாவே கிருபை தாரும். தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணிகள் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கு ஜெபிக்கிறோம். வயதான நிலவிற்கரமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்து ஏற்ப எல்லாம் தலைவீரங்களில் இருந்தும் முது பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பல வகையான வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் கஷ்டப்படுகிறார்களோ சில பேர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் நடக்க முடியலை, ஆண்டவர் உட்கார முடியலை, சாப்பிட முடியலை, என்னுடைய சரத்து முழுவதும் எரிச்சலாக இருக்கிறது, ஆண்டவர் வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இருதய பலவீனங்கள், தண்டுவட பிரச்சனைகள், சிறுக பிரச்சனைகள் ஐயா, தலைவலிகள், ஆண்டவரே கைகால் உளைச்சல்கள், வலிகள், இப்படி பல பாடுகளுக்கு மத்தியில் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக, எல்லாம் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கின அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் வசனம் சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய தழும்பு நிறைந்த கரத்தினாலே உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதற்காக ஸ்தோத்திரம். இனி என்னென்ன தேவைகளோடு உமது பிள்ளைகளுடைய சமூகத்தில் காத்திருக்கின்றார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா.
அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கருவை தாரும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் பதில் செய்வாராக. நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலைக்கு பல வகையில் உதவி செய்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவை தாங்க முன்வந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, நாசிரியத்தை சார்ந்த அருமையான முது பிள்ளைகள் திரு ராஜா சிங் அவர்களுக்காக, திருமதி பிரமிளா ஜெயராணி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிற இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே உமது அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படி மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளிவீராக. நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களுக்கு கொடுத்த அருமையான கற்பதின் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சந்ததியாக இந்த பிள்ளைகள் உமக்கு நிற்கும்படியான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து முடியும் தெய்வீக பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுத்து ஆண்டவர் நடத்துவீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த தாழ்மொழி ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வரனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாக அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் வர தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமில்லாமல் தமது நிலைமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேரக்கூடியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கிழிவுகளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரங்களர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற ரட்சகனை மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியார சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் மாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் ஒரு சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம்
கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரமது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டோருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாய் எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீச்சிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மகிமையான திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்திருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஒரு குறைவில்லாமல் எல்லாரும் நிறைவாக நீர் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஒரு நாட்கள் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்கள் அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.